சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக பண்ணிடலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 200 கிராம் ரவை, 100 கிராம் சர்க்கரை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், 4 டேபிள் ஸ்பூன் நெய், 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 10 போல் உலர் திராட்சை எடுத்துருக்கிறேன். ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை உருக்கிக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை திராட்சையும் உள்ளே சேர்த்துடலாம். முந்திரி பொன்னிறம் ஆகணும். உலர் திராட்சை நல்ல பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். முந்திரி செவந்துருச்சு, திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்க வேணாம். அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை உள்ளே சேர்த்துடலாம். இது 200 கிராம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கரிஞ்சிரும். அப்புறம் ரவையோட கலர் ரொம்பவே செவந்த மாதிரி ஆயிரும். நான் இன்றைக்கி சின்ன ரவை தான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற ரவை பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ரவா லட்டு பண்ணுங்கள். ரவை பெருசாக இருந்தால் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வராது. அதனால் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ரவையை நல்லா வறுத்தாச்சு. ரவையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது ரவை லைட்டாக அப்படி பொரிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரவா லட்டு பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணி தான் உள்ளே சேர்க்க போகிறோம். ரவை நல்லாவே வறுபட்டுருச்சு, நல்லா வாசனையும் வருது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். பவுடர் பண்ணதுக்கப்புறமா அளந்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் சரியாக இருக்கும். சர்க்கரை கூட 2 ஏலக்காவை சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கரை பவுடரை ரவா கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ரவா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை பவுடருக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை கூட டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். ரவையும் கொஞ்சம் நரநரன்னு தான் இருக்கும், சர்க்கரையும் கொஞ்சம் நரநரன்னு இருக்கிறதுனால நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம லட்டை சாப்பிடும் போதும் வாயில் சர்க்கரை அங்கங்கே கடிபடும். அதனால் நம்ம சர்க்கரையை இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அழுத்தி விடுங்க. அப்புறம் ரவையோட சூட்லேயே எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆயிரும். சர்க்கரை பவுடரை ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் சூடாக இருக்கும் போதே ரவை கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்கிற நெய்யை நம்ம ரவை கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நெய்க்கு பதிலாக சூடாக இருக்கிற பால் சேர்த்தும் லட்டு பிடிக்கலாம். பால் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா ரவை கூட நெய்யை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே லட்டை பிடிச்சிருங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் உதிர்ந்து தான் போகும். நல்லா இறுக்கமாக பிடிங்க. நல்லா லட்டு பிடிக்க வந்துடும். ஒரு வேளை ரொம்ப உதிர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சூடாக இருக்கிற நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, பார்க்கவே இவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ரவையிலையும் லட்டு பிடிச்சிடலாம். எல்லா ரவையிலையும் லட்டு பிடிச்சாச்சு. உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட உதிர்ந்து போல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரவா லட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.